அதனால இந்த ஃபெயிலியர் வருதுன்னு சொல்லியிருக்கோம். இது அங்கங்கே இருக்கிற ஃபெயிலியர்ஸ்க்கு நம்ம இப்போதைக்கு மேனுவல் எஃபர்ட்டில் தான் நம்ம சரி செய்ய முடியும். எங்கெங்கே சப்ஸ்டேஷன்ஸ் வருது இதெல்லாம் நம்ம நிவர்த்தி செய்கிற வேலையில் இருக்கும். ஒரு சில இடங்களில் தட்டுப்பாடுக்கு என்ன அங்கே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூ என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்த்து ரெக்டிஃபை பண்ணுற வேலைகள் இந்த ஃபாலோ ஆகிறதுக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் ஆச்சு. அதை சரி பண்ணுறதுக்கான சரி செய்ய முடிச்சாங்க. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுற வேலைகள் நடந்துட்டு இருக்கும். மேனுவல் எஃபர்ட்டில் தான் அதிகமான ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுத்து தான் நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கோயம்புத்தூரில் போயிருந்தோம், அங்கேயும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் அடிஷ்னலாக நிறைய பேர் ஒப்பந்த தொழிலாளர்கள் எடுத்து இப்போ அது மூலமாக சரி செஞ்சுட்டு வரோம். விரைவில் மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம வந்து மேம்படுத்தினா தான் இதை நம்ம ஒரு நிரந்தர சொல்யூஷன் கொடுக்க முடியும். அதுக்கு சில காலங்கள் பிடிக்கும். இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் மூலம் ஏன்னா ஐஐடியோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சிருக்கீங்க, கண்டிப்பா அதை வந்து சிறப்பாக கொண்டு வரணும். இப்போ ஐஐடி வந்து உங்ககிட்ட என்ன மிக முக்கியமான கோரிக்கை வச்சிருக்காங்க? ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் இபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி கோரிக்கைகள் ஒன்றும் இல்லை, சேர்ந்து ஒர்க் பண்றோம். ஐஐடியும் அவங்களை எப்படி நீங்க பயன்படுத்த போறீங்க? கண்டிப்பா என்னன்னா ஒவ்வொரு நான் தான் சொன்னேன், ப்ராசஸ் நமக்கு நல்ல ப்ராசஸ் வேணும், நல்ல பாலிசி வேணும். இப்போ நம்ம டிசைட் பண்றதை விட இன்டர்நேஷனல் லெவலில் என்ன ப்ராசஸ் என்ன பாலிசி இருக்குன்னு வேணும். அது இல்லாமல் புது தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு. இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் ஒவ்வொரு இடத்துல இப்போ நீங்கள் லோட் க்ளோஸ் அடிக்கணுமா, மானிட்டர் பண்ணுமா, இல்லை மற்ற புது டெக்னாலஜி வருது, புது மீட்டர் வருது, இல்லை புது வேற ஏதாவது டெக்னாலஜி வருதுன்னா இப்போ சோலார்லேயே புது டெக்னாலஜி, ரெனியூபிள் எனர்ஜியில் புது டெக்னாலஜி வருது. இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கும் இதை நமக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி டீம் வேணும். ஸோ அது நம்ம இங்கே இருக்கிற டிஎன்இபியில் சீனியர் ஸ்டாஃப்ஸ் சீனியர் இன்ஜினியர்ஸும் சேர்ந்து ஐஐடி டீமும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் நம்ம என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நமக்கு வந்து உடனடியாக சொல்யூஷன் தேவைன்னு நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டை வந்து ஐஐடி டீம்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கான சொல்யூஷனை வர காலங்களில் கொடுப்பாங்க. எதெல்லாம் உடனடியாக தேவையோ இப்போ ப்ராசஸ் பாலிசி வைஸ் நம்ம அதெல்லாம் உடனடியாக அட்ரஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் மற்றதுக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி வைஸ்லாம் நம்ம வேலிடேட் பண்ணுவோம். நிறைய டெக்னாலஜி உள்ளே இருக்குது. ஸோ அந்த டெக்னாலஜியில் கொண்டு வந்து நம்ம பேசி தான் நம்ம அந்த எவ்வளவு நாளுக்குள்ள வந்து இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போறீங்க? இல்லை இந்த ஒர்க்கு இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இதில் பல வேலைகள் இருக்கும், ஒரு வேலை மட்டும் இருக்காது. இந்த R&D டீமில் ஒரு வேலை இப்போ நம்ம வந்து கிரீன் எனர்ஜிக்கு ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்மளே ஒரு பாலிசி டிஃபைன் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளுடைய லீகலாக என்ன பாலிசியோ, ஸோ அதில் நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பயன்படுத்தணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் பயன்படுத்தணும், வேர்ல்டு லெவலில் என்ன மாதிரியான பாலிசிஸ் இருக்குது, இது எதாவது சாத்தியக்கூறுகள், இதில் என்ன மாதிரியான மற்ற பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பாலிசி ப்ராசஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து அப்போ நம்ம லீகலாக என்ன எப்படி இருக்கும், அதை வந்து சாத்தியக்கூறுகள் என்னன்னு சொல்லி பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே ஒரே வேலை கிடையாது, மல்டிபிள் ஒர்க் இருக்கும். அது எதுக்கான தனித்தனி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஐஐடிலேருந்து டெக்னாலஜிக்கும் தெர்மலுக்கும் இல்லை ஹைடலுக்கும் ஒவ்வொருக்கும் தனித்தனி எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளோட இன்ஜினியர்ஸ் கூட சேர்ந்து நிதி ஒதுக்கீடு இல்லை அதெல்லாம் விரிவாக இன்னைக்கு வெளியிடுவோம். Sir, Sindhu from the Hindu sir. Sir, in the MOU some short term priorities என்னன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொன்னீங்க முதல்ல we will take up some of the short term priorities. Priority வந்து அந்த process and policy இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கு, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ப்ராசஸ் அண்ட் பாலிசி. அது இல்லாமல் நியூ டெக்னாலஜிஸ் ஏதாவது இப்போ மானிட்டரிங்க்கு இப்போ நம்ம வந்து லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணுறதுக்கான மானிட்டரிங்க்கு நமக்கு ஒரு நல்ல டெக்னாலஜி சப்போர்ட் வேணும். ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்மளுடைய தெர்மல் பிளான்ஸோடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் வேணும். இப்போ இருக்கிற தெர்மல் பிளான்ட்டோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்ம அதில் இருக்கிற பொல்யூஷனை குறைக்கிறதுக்கும் நமக்கு ஒரு அட்வைஸ் வேணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ரையாரிட்டிஸ் ஆல்ரெடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம நியூ எனர்ஜி பாலிசி வருதா ஃபார் தி ஸ்டேட் அண்ட் வில் தே ஹெல்ப் யூ டிராஃப்ட் இட் ஆல்சோ? இல்லை எனர்ஜி பாலிசின்னு கிடையாது, ஒவ்வொரு திட்டத்திற்கும் தனியாக இப்போ நம்ம புது திட்டம் கொண்டு வரணும்னா அதுக்கான பாலிசிஸ் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ ரூஃப் டாப்புக்கு சோலாருக்கு என்ன பண்ணலாம், எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எஃபிஷியண்டாக இருக்கும். இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் நிறைய வரப்போகுது. ஸோ அதுக்கு டிஎன்இபிலேருந்து என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம வந்து சேர்ந்து வேலை பண்ணலாம். அவுட்கம் டைம் லைன் மாதிரி இருக்குமா சார், இல்லை ஆன்கோயிங் சப்போர்ட் தானா? எல்லாத்துக்கும் டைம் லைனோட தான். ஸோ டைம் லைனோட தான் டிஃபைன் பண்ணி தான் வேலை பார்ப்போம். அது என்ன மாதிரியான ஒரு பாலிசிஸை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்னு இருக்கோம். இப்போ ரூஃப்டாப் சோலாரில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோமா இல்லையா, ஸோ இதெல்லாம் இந்த டிஸ்கஷனில் இருக்கும். இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் வர காலங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். சார், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அடிப்படை சாதாரண மனிதர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கும்? மின்துறையில என்ன மாதிரியான அடுத்த கட்ட வளர்ச்சியை இது நிறுவனத்திற்கு உதவியா இருந்தாலே எல்லா சாதாரண மனிதர்களுக்கும் உதவியா தானே இருக்கும். நிறுவனம் மேம்படுத்துறது தானே, இந்த நிறுவனத்துடைய மேம்பாட்டுக்கு தான் நம்ம இதை பண்ண போறோம். இப்போ புதுதாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு தொழில்நுட்பம் வருது, யார் எவாலுவேட் பண்ணுவோம்? புதிதாக ஒரு தொழில்நுட்பம் வருது, இதை நம்ம இதை யார் எவாலுவேட் பண்ணி என்ன யாருக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ என்ன மாதிரியான காஸ்ட் எஃபிஷியன்சி பண்ணணும், எப்படி இதை நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆடிட்டாக வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை ரிவ்யூ பண்ணணும். ஸோ இதெல்லாம் இருக்குது நம்ம. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஐஐடி மாதிரியான ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் டீம் உள்ள ஒரு
இது கூட ஒரு சேர்ந்து ஒர்க் பண்றப்ப நமக்கும் வந்து நிறைய விஷயம் நம்மளை மேம்படுத்துறதுக்கான வேலை இருக்கும். நம்ம மேம்படுத்தினாலே நிறுவனம் மேம்படுத்தினாலே பொதுமக்களுக்கு தானே ப்ராஃபிட் ஆகும். சார் ஐஐடி வந்து இபியில் ஸ்டோரேஜ்லையும் இவி வெஹிக்கிள்லையும் சிறப்பாக இருக்காங்க. அவங்க எவ்வளோ வேகத்தில் நமக்கு பேட்டரி ஸ்டோரேஜ் அமைக்க திட்டம் இருக்கு? இல்லை, அவங்க பேட்டரி ஸ்டோரேஜ்லாம் வைக்க மாட்டாங்க. நமக்கு வந்து டெக்னாலஜி லெவலில் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பாலிசியில் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க பேட்டரி ஸ்டோரேஜில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அமைக்க மாட்டாங்க. அதுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வேற ஏதாவது நம்ம ஒப்பந்தம் போடணும். பட் இந்த ஒப்பந்தம் வந்து R&D அட்வைஸ் எவ்வளவு மாட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. அவங்க அதை பயன்படுத்தி நம்ம உடனே அமைக்க இல்லை, அதில் உள்ள டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்த எப்படி இருக்கு, என்ன இது ஃபீஸிபிளா இருக்கா, இதை நம்ம வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறோம். நம்மளுடைய TNEB-யோட மேம்பாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்தும். சார் மின்துறையில ஏற்கனவே R&D கிடையாதுங்களா சார்? இப்போ இது வரைக்கும் R&D டீம் இல்ல, இப்பதான் முதல்ல செட்டப் பண்ணி அந்த டீமோட நம்ம வெளியில இருக்க டீமோட இப்போ IIT டீமோட ஒப்பந்தம் பண்ணுறோம். வேர்ல்டு வைட் கம்பேர் பண்றப்ப TNEB டெக்னாலஜி யூஸ் பண்றதுல எவ்வளவு பேக்ல சார் இருக்கு? நீங்க இல்ல பேக்லன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை நம்ம உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ராசஸ் பாலிசிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு டெண்டர் கொடுக்குறோம், டெண்டர்ல என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றோம், என்ன பாலிசி ஃபாலோ பண்றோம். இப்போ புது டெக்னாலஜி ஏதாவது வருது, என்ன பண்ண போறோம். இப்போ மீட்டர் வருது, ஒரு புது மீட்டர் வருது, ஒரு ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. யார் அதை எவாலுவேட் பண்றது? ஸோ எவாலுவேட் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் வரணும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லா விதத்திலும் சோலார் பேனல்லே பல பேனல் இருக்கு. ஸோ அதில் யார் நமக்கு சஜஸ்ட் பண்றது? இப்போ பெஸ்ட் பாலிசி நம்ம வந்து இப்போ பேட்டரி ஸ்டோருக்கு கொண்டு வர போறோம். ஸோ அந்த பேட்டரி ஸ்டோருக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் கொண்டு வந்தால் எண்ட் யூசர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து நம்மளுடைய உலக தரத்தில் என்ன மாதிரியான பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் 5 வருஷம் கழிச்சு இந்த பேட்டரிஸ்லாம் நம்ம ரீசைக்கிள் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்வரான்மெண்ட் லெவலில் இது எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொண்டு வரும், அதுக்கு ரீசைக்கிளுக்கு இப்போ வந்து நம்ம தயாராகணும். 5 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் பேட்டரி ஸ்டோர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 6 வருஷம் 7 வருஷம் கழிச்சு பேட்டரிஸ்லாம் ரீசைக்கிள் போகும். ஸோ அந்த ரீசைக்கிள் பண்ண போகிற பேட்டரிஸ்க்கு இப்போ இருந்தே தயாரானதான் அப்போ நம்ம வந்து என்வரான்மெண்டல் சேஃப்டியாக நம்ம என்ன பண்ணணுமோ அதையும் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கி தான் இப்போ இந்த R&D டீம் இந்த நிறுவனத்திற்கு மிகவும் தேவை. அதனால தான் இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம இதெல்லாம் உள்ளடக்கி தான் நம்ம வந்து வேலை பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் மீட்டர் இம்ப்ளிமெண்ட் எப்போ சார் இருக்கும்? என்ன ஸ்மார்ட் மீட்டர்ல இது வரைக்கும் எந்த முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. நம்ம தான் தெளிவாக சொல்லிட்டோம். ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர்ல எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஏன்னா ஸ்மார்ட் மீட்டர் டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் நம்ம அசஸ் பண்ணணும். அந்த டெக்னாலஜி அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷமாவது இருக்கதான்னு பார்க்கணும். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அதில் இசிம் வரப்போகுது, இல்லை நிறைய மோடம் இருக்கு, சிம் கார்டு வச்சு இப்போ டிரான்ஸ்மிட் பண்ண போறாங்க. ஸோ அதில் நிறைய டெக்னாலஜி வைஸ் நம்ம வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடண்டா இல்லை. ஸோ அதை நம்ம அசஸ் பண்ண போறது அதில் முடிவு பண்ண போறோம். சார், இந்த இருக்கக்கூடிய பவர் கட் இஷ்யூஸ்ல ரொம்ப முக்கியமா பேசப்படுறது மேன் பவர் ஷார்டேஜஸ். அதை ரெக்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கோம்? இல்ல நம்ம தான் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வருஷம் 15,000 பேர் வேலைக்கு எடுக்கிறோம். 15,000 பேர் வந்து இந்த வருஷம் வேலைக்கு எடுக்கிறோம். அது இல்லாம 5,000 கேங்மேன் பழைய கேங்மேன் எடுக்கிறோம். ஸோ இந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ள விரைவாக இதை முடிக்கிற பணியில இருக்கும். அது வரைக்கும் டெம்பரரியா நம்ம வந்து ஒப்பந்த தொழிலாளர் வைத்து நம்ம இந்த பிரச்சனை ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் TNPSC மூலமா நடக்குமா இல்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் நடக்குமா? கண்டிப்பா TNPSC வழியா தான் நடக்கும், வேற எந்த வழியும் நடக்கும். சார், இப்போ ரெக்ரூட்மெண்ட் TNPSCல விட்டுருக்காங்க. நீங்க எதுவுமே அதுக்கான ப்ராசஸ் எதுவும் ஸ்டார்ட் ஆகல. எதெல்லாம் பேசியிருக்கீங்களா? போன வாரம் ஒப்புதல் வந்துச்சு. இந்த வாரத்துக்குள்ள நம்மளுடைய ஷெட்யூல் கொடுத்து நம்ம TNPSC காமிச்சிருவோம். இப்போ கூட எப்போ எதிர்பார்க்கலாம் சார்? அது எப்போ எதிர்பார்க்கலாம்? இல்ல விரைவில் வெளியிடப்படும். நம்ம இப்பதான் என்னென்ன மாதிரி ஷெட்யூல்ல நம்ம ஹையர் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ தனியா அது மட்டும் நடக்குங்களா? EBக்கு மட்டும் தனியா நடக்க போறீங்களா இல்ல இது குரூப் 2 அந்த மாதிரி கேட்டகரி? EBக்கு எப்பவும் தனியா தான் நடக்கும். ஓகே, தனியா தான். ஒப்பந்தங்கள்லாம் முறைப்படுத்தவும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் தான் ஓப்பன் டெண்டர் இருக்கு. 5 லட்சத்துக்கு மேல தான் டெண்டர் இருக்கு. இப்போ அது 5 லட்சத்துக்குள்ள நிறைய முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அதை நம்ம முறைப்படுத்த போறோமா? எல்லாத்துலயும் எஸ்டிமேஷன் ப்ராசஸ் நம்ம ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கோம். எஸ்டிமேஷன் கொடுக்குற ப்ராசஸ். ஸோ எல்லா டெண்டர்லையும் எஸ்டிமேஷன் ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் வேலிடேட் பண்ணிட்டு இருக்கோம். முறைகேடுகள் வந்து தடுக்கிறதுக்கான வழிகளை தான் நம்ம எல்லா வழியிலும் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பா அதை தடுக்கிறதுக்கான குறைக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கான வேலை. அந்த 5 லட்சம் டெண்டர் ஓப்பன் டெண்டரையும் டெண்டரா மாற்றப்படுமா கேட்கும். இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி ப்ராசஸ் எதுவும் ஃபாலோ பண்ணல. ஏன்னா நிறைய அந்த மாதிரியான சப்ஸ்டேஷன்ஸ் லெவல்ல இருக்கும். பட் அந்த மாதிரி இந்த பாலிசி சேஞ்ச் இல்லை சார். இப்போ தினக்கூலி ஊழியர்களுக்காக ஒப்பந்ததார ஊழியர்களுக்கு நேரடியாக அவங்களுக்கு கூலி போய் சேரணும்னு கேட்டிருக்காங்க. அதே போல அவங்களுக்கு படிப்படியா பணி நிரந்தரம் கேட்டிருக்காங்க. நிறைய ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்களுடைய ஒப்பந்ததாரர் மூலியமா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு தான் நம்ம வந்து அவங்க யார் எங்க வேலை பார்க்கறாங்க, எந்தெந்த ஒப்பந்ததாரர்கிட்ட வேலை பார்க்கறாங்க, அவங்களுக்கு ஒப்பந்ததாரர் வந்து ஒழுங்கா சம்பளம் போதா, அவங்களுக்கு பேங்க் மூலியமா போதா, ESI PF எல்லாம் பே பண்றாங்களான்னு சொல்லி போன மாசம் இருந்து வேலிடேட் பண்ணிருக்கோம். இல்ல கடந்த 14 ஆண்டுகளா வந்து தொடர்ந்து பணி புரிஞ்சிட்டு இருக்கோம். ஒப்பந்த அடிப்படையில் இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தெர்மல் பிளான்ல ஒரு சில ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கோல் ஹேண்டலிங் இந்த மாதிரி. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம யாரையும் ஆள் எடுக்கல. நம்ம வந்து இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ல எடுக்கிறோம்,
அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ ஒப்பந்த தொழிலாளர் ஒப்பந்த அடிப்படையில் அவங்க வேலை செஞ்சிருப்பாங்க, அவங்கள எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால தான் யார் யார் இருக்கா அப்படின்ற கன்சல்டேஷன் ப்ராசஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. அது முடிச்ச பிறகு நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியும். சார், இப்போ கேங்மேன் பணியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 2 வீக் முன்னால. இப்போ அவங்களுக்கு என்ன அப்டேட் இருக்கு? அவங்க வந்து ப்ரமோஷன் சொல்லியிருந்தாங்க, இல்ல மறுபடியும் இப்போ போராட்டம் பண்ண போற மாதிரி ஒரு தாட் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தம் ஆல்ரெடி அவங்களுக்கும் சொல்லியாச்சு. நம்ம என்ன மாதிரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த 9,500 பேருக்கு சொல்லியாச்சு. நம்ம அதை பேசி சால்வ் பண்ணுவோம். சார், கடைசியா நடந்த வெள்ளையறிக்கை போது பல்வேறு முறைகேடு நடந்ததா நீங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. அவங்க போய் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? அதுக்கு என்ன நம்ம பண்ணி முடிவு இது பண்ணிக்க சொல்றீங்க? நம்ம இல்ல, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். முறைகேடு இருந்தால் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அது சீக்கிரம் அதுக்கான நீங்க பேர் இதுங்கெல்லாம் பண்ணி தான் சொன்னீங்களே, அது ஏதாவது நம்ம சஜஸ்ட் பண்ணிருக்கோமா? அதாவது நடந்த ஊழல் தொடர்பா அது சம்பந்தமா புகார் அளிக்கப்பட்டிருக்கு, விசாரணை நடைபெற்று வருது. கண்டிப்பா அது உறுதி செய்யப்பட்ட பட்சத்துல கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நன்றி.